எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருடத்திற்குண்டான ஆகஸ்ட் மாத ராசி பலன் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய பல சம்பவங்கள் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாசத்துல நடக்க போகுது. என்ன காரணம்னா, முக்கியமான நாட்கள் நிறைய இருக்கு, முக்கியமான கிரக நிலைகள் இருக்கு. அதனால ரொம்ப துல்லியமா பார்க்கணும். அதாவது விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் மீன ராசி அஷ்டமி திதியில இந்த ஆகஸ்ட் மாசம் அப்படிங்கிறது பிறக்குது. கிரகங்களோட நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜா சூரியன் கடகராசியில இருக்காரு. 17ஆம் தேதி சிம்மத்துல போய் ஆட்சி பெற்று உட்கார போறார் சூரியன். செவ்வாய் கன்னிராசியில இருக்காரு. புதன் மிதனராசியில ஆட்சி பெற்று உட்கார்ந்து 3ஆம் தேதி கடகராசிக்கும் 25ஆம் தேதி சிம்ம ராசிக்கும் போகுது. சுக்கிர பகவான் மிதன ராசியில குருவோட இருக்கார். 21ஆம் தேதி கடகராசிக்கு போறாரு. குரு பகவான் மிதன ராசியில இருக்காரு. சனி பகவான் மீன ராசியில வக்கரகதி அடைஞ்சிருக்காரு. ராகு கும்பராசியில குரு பார்வையோட இருக்காரு. கேது சிம்ம ராசியில இருக்காரு. இந்த மாசம் 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கு வருது. காவிரியில, அதாவது புனித நதிகள் எதா இருந்தாலும் சரி, நதிகள்ல நீராடுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாசம். முன்னோர்களோட அந்த அம்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும், அவர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அது மாதிரி இந்த 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் கிருஷ்ண பகவானோட ஜெயந்தி அப்படிங்கிறது வருது. கிருஷ்ண பகவான அன்னைக்கு மனமாற பிரார்த்தனை செய்யுங்க, வெண்ணெய் சாத்தி அவருக்கு வழிபடுங்க. அன்னைக்கு அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் தீரும். 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி கருப்பு கொண்ட கடலையில சுண்டல் செஞ்சு நைவேத்தியமா படைச்சு விநாயகரை வணங்க சகல விதமான நன்மைகள் கிடைக்கும். சரி, இப்ப நாம ஆகஸ்ட் மாத ராசி பலனுக்கு வருவோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சாயர்னா முழம் சறுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது வலுவா இருந்ததால குரு பகவான் ராசிக்கு 7வது வீட்டில் இருக்கார். ராசி அதிபதி ராசியவே அவர் பார்க்கிறார். இவ்வளவு ஒரு அற்புதமான அமைப்பு இருந்தும் கூட அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அதை கெடுத்துருச்சு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு அற்புதமான இடம், தைரிய வீரிய ராகுவா 3ஆம் இடத்துல இருக்கார். இது எல்லாம் இருந்தும் இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது தடுத்துருச்சு. அதுதான் இந்த கிரகங்கள் கொஞ்சம் ஏற்றி விடுது, சனி காலை பிடிச்சி இழுத்து விட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப இந்த ஆகஸ்ட் மாசத்துல இப்ப இந்த ஜான் ஏறி முழம் சறுக்குச்சு பார்த்தீங்களா, இனிமே சறுக்காது. ஜான் ஜானா ஏறி பல முழங்கள் சறுக்குனதெல்லாம் தாண்டி நீங்க உயரக்கூடிய ஒரு மாசம் அப்படின்னு இதை சொல்லலாம். ஏன்னா மிக முக்கியமான ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம் அப்படிங்கிறது சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறது. சனி பகவான் வக்கரமான காலகட்டம் எத்தனாவது இடம் அப்படின்னா 4வது இடம். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அஷ்டம சனியில பாதி. நிறைய அவமானங்கள், வீண் பழிகள் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். செய்யாத தப்புக்கு நம்ம மேல பழிய போட்டிருப்பாங்க. வேலை செய்யற இடத்துல ஆபீஸ்ல எவனாவது ஒரு தப்பு பண்ணிருப்பா, அது நம்ம மேல வந்துடும். நம்ம அன்னைக்குன்னு பார்த்து லீவு போட்டு தொலைஞ்ச குத்தத்துக்கு மொத்த பேரும் சேர்ந்து இல்லாதவன் பேர்ல பழிய போட்டுடலான்னு போட்டுருவாங்க. அது மாதிரி குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஆண்களுக்கு பெண்களாலேயும் பெண்களுக்கு ஆண்களாலேயும் அவமானம். கூட வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, கூட படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, உத்தியோகம் பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, தொழில் செய்யற இடமா இருந்தாலும் சரி, மாற்றுப்பாலினத்தவர்களால மன உளைச்சலுக்கு ஆளான ராசினும் நம்ம தனுசு ராசியை சொல்லலாம். இதுக்கு மேல இது இருக்கார் சனி பகவான். இப்ப வக்கரம் அடைஞ்சு பலம் இழந்து போயிட்டார். அப்ப குருவோட பார்வை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவ் ஆயிடும், நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. அதோட முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, சனி பலம் இழக்கிறாருங்கிறப்ப அவரோட பார்வை அப்படிங்கிறதும் பலம் இழக்குது. ஒரு வஜ்ர பார்வை உங்க மேல பட்டுக்கிட்டே இருந்தது. சின்ன தப்பு பண்ணா கூட உடனே தண்டனை கிடைச்சிருது. அவன் பெரிய தப்பு பண்ணிட்டு சும்மா ஜாலியா தப்பிச்சுட்டு போயிட்டு இருக்கா. நம்ம சின்ன தப்பு பண்ணாலும் நமக்கு தண்டனை கிடைக்குதுங்கிற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, அதுவும் மாறிடும். இந்த மாசத்துல குருவோட பார்வை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா செயல்பட போகுது. அப்படிங்கறதால முதல்ல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிற யோகத்தை உண்டாகிடுவாரு. ஆகஸ்ட் பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவணி வந்துருது. ஆவணி வந்துச்சுன்னா நீங்க வரன் பார்க்க தொடங்கிடலாம். கல்யாண கலை கட்டும் வீட்டுல.
அது மாதிரி உறவுகள் வகையிலையும் நிறைய விருந்து விசேஷம் நல்லது கெட்டதுன்னு பயணம் போயிட்டே இருப்பீங்க இல்லையா, அங்கே பார்த்தா தெரியும். இத்தனை நாளாக என்னப்பா இன்னொன்று கல்யாணம் பண்ணலையா, பொண்ணு பார்க்கலையா, இன்னொன்று வரணும் அமையலையா அப்படின்னு கேட்டவங்களாம் கூட இப்போ அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்குப்பா பேசி முடிக்கலாமா அப்படிம்பாங்க. அதுமாரி பொண்ணுங்களுக்கு இது மாதிரி இங்கே ஒரு பையன் இருக்கான்ப்பா, நல்ல பையனாக இருக்கான், நல்ல உத்தியோகத்தில் இருக்கான், சொத்து புத்தெல்லாம் இருக்குது, நல்ல குடும்பமாக இருக்குது, பேசி முடிக்கலாமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இந்த ஆரம்பம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமாகவும் இருக்கும், வெற்றிகரமாகவும் அமைஞ்சிரும். அப்படிங்கிறதால இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதுமாரி இந்த மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா 21 வரைக்கும் சுக்கிரன் மிதுன ராசியில் குருவோட கூடியிருக்கார், 7வது இடத்துல கூடியிருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு இடம். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும். இது குரு சுக்கிர சேர்க்கை இருக்கிறதால எதிர்பாராத பல திருப்பங்கள் இருக்கும். நல்ல பெரிய பெரிய மனிதர்களோட நட்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். ஊரில் ஒரு பெரிய மனுஷன், ஒரு அரசியல்வாதி, ஒரு பெரிய அதிகாரி, இவங்களுடைய நட்பு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அதுமாரி புதன் மாதம் தொடங்கி 3ஆம் தேதி கடகராசிக்கு போகிறார். 7க்கும் 10க்கும் அதிபதியான புதன் அஷ்டமத்தில் மறைகிறார். அப்படிங்கிறது தான் அற்புதம். ஏன்னா மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம். இப்போ கொடுக்கல் வாங்கல நல்ல ஆதாயம் இருக்கும். காசு பணம் பொருளும் யார்கிட்டையும் 10 ரூபா கைகட்டி நிற்கணும்னு அவசியம் இல்லை, கடன் வாங்கி நிற்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க இல்லையா, இலங்கை வேந்தனே கலங்கி போயிருக்கான் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த கலக்கம் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு மேலே வரவே வராது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடனெல்லாம் அடைச்சி ஒரு நல்ல கௌரவத்தோடு வாழலாம். நான் எங்கே ஜோசியரை கடன் அடைக்கிறது, ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் இருக்குது, ஏதோ வருமானத்துக்கு ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா சில மாதத்தில் கடன் வாங்குற மாதிரி தான் ஆயிடுது. திடீர்னு கடன் அடையினா எங்கேருந்து ஜோசியரை அடையும்னு நீங்கள் கேட்கலாம். அது மாதிரி திடீர்னு சம்பவங்கள் நடக்கும். வரக்கூடிய சம்பவங்கள் தரமான சம்பவங்களாக இருக்கும். திடீர் யோகம் அப்படிங்கிறது உண்டாகும். பெரிய மனிதர்களோட நட்பால 10 ரூபா சம்பாதிக்கலாம், பயணங்களால 10 ரூபா சம்பாதிக்கலாம், சொத்து விற்பனையால 10 ரூபா சம்பாதிக்கலாம். இப்படி திடீர் வரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். யார்கிட்டயாவது கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, ரொம்ப நாளைக்கு பிறகு அந்த பணம் திருப்பி வரும். அது மாதிரி ஒருத்தனுக்கு ஜாமீன் ஜவாப்தாரி ஏற்றுக்கிட்டு கடனை நான் கட்ட வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு இருந்தது இல்லையா, அந்த நிலமெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பணம் வசூலாயிடும். பரவாயில்லடா வந்துருச்சுடா காசு, வராதுன்னு நினச்சேன் அப்படின்னு. அந்த மாதிரி வரக்கூடிய காசு பணத்தை வச்சு கடனை அடைச்சி கௌரவத்தோடு நீங்கள் வாழலாம். இது மாதிரி கன்னிராசியில் செவ்வாய் மாதம் முழுக்க இருக்கார். 5க்கும் 12க்கும் அதிபதியான செவ்வாய் தொழில்ஸ்தானத்துக்கு வரார். அப்படிங்கும்போது தொழில் வளர்ச்சி உச்சத்தை தொடும். அடுக்கடுக்கான ஒப்பந்தங்கள் அப்படின்லாம் வரும். கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிங்கிற மாதிரி தேங்கி கிடந்த உங்கள் சரக்குகள் எல்லாமே விற்பனை ஆகிடும். இந்த ஆடி கழிவுன்னு அடிச்சு நொறுக்குறாங்க பாருங்க, பழசு பட்டு மிச்சம் மீதி எல்லாத்தையும் நீங்கள் அது மாதிரி எந்த விதமான தள்ளுபடி இல்லாமல் கழிவும் இல்லாமல் உங்களோட விற்பனையாகாத பல சரக்குகளை விற்று தீர்த்திருப்பீங்க. அது மாதிரி ஒரு இடம் வாங்கி போட்டுருந்துருப்பீங்க, தெரியாமல் வாங்கி விட்டேன், பாதல்ல இப்படி இருக்கு நிலைமை மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறது. விற்க முடியாத சொத்தெல்லாம் இப்போ விற்பனையாகும். இல்லைன்னா சொத்தை விற்றுவிட்டு கடனை அடைச்சி விட்டு ஒரு ஊட்ட கிட்ட கட்டிட்டு செட்டில் ஆகலான்னு பார்த்தா சொத்தில் பங்காளி ஒருத்தன் கேஸ் போட்டு வச்சிருக்கான், விற்க விட முடியலையா அப்படின்னு இருந்தவங்களுக்குலாம் இப்போ அந்த அந்த வழக்கில் வெற்றி கிடைச்சி உங்களுக்கு சொத்து விற்பனை மூலமாக 10 ரூபா வருமானம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்ல நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. குரு பார்வை ராசிக்குள்ளே நல்லாவே செயல்படுது. அப்படிங்கிறதால எந்த தோஷங்களும் இந்த மாசத்துல உங்களுக்கு கிடையாது. ஒரே ஒரு குறையா இருந்த சனி பகவானும் இப்ப பலம் இழந்து போயிட்டாரு. அவரோட பார்வையும் பலம் இழந்து போச்சு அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது. ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி வருது. எங்கேயாவது ஒரு நதியில போய் நீராடிட்டு வாங்க. அதே மாதிரி 16ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி வருது. பெருமாள் ஆலயங்களுக்கு போய் அங்க இருக்கிற கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தீபமேத்தி வணங்குங்க, நெய் தீபம். 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி வணங்குங்க. கொண்டக்கடலை கொழுக்கட்டையை நெய்வேத்தியமா படைச்சு விநாயகர் பெருமானை வணங்கிட்டு அன்னதானம் பண்ணுங்க. அற்புதமான மாதமா ஆகஸ்ட் மாசம் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.